எவ்ரிவன், வெல்கம் டு பிஜே vlogs. இன்னைக்கு நம்ம என்ன ஃப்ரூட் பற்றி பார்க்க போகிறோம்னா கிரேப் ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? பார்த்ததுமே ஆரஞ்சு மாதிரி இருக்கா? அதே ஃபேமிலியில் உள்ள ஃப்ரூட் தான் இது. இதுவும் ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் தான். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்னாலே அதில் விட்டமின் சி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். மெயினாக இந்த ஃப்ரூட் வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அண்ட் கிட்னி ஸ்டோன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். இன்னும் நிறைய நல்ல பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து சுகர் அண்ட் ப்ரெஷர் இது வந்து ஒரு காமனான ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சுகர் ப்ரெஷர் ரெண்டுக்குமே இது ரொம்ப நல்லது. ரெண்டையுமே இது வந்து சரி பண்ண ஹெல்ப் பண்ணும். எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் சுகர் இருக்கிறவங்க சுகர் இருக்குது அதனால பழம் சாப்பிடக்கூடாது, சுகர் இருக்குது அதனால எந்த பழமுமே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக அப்படி இல்லை. ஃப்ரூட்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது சுகருக்கு மெடிசனாக இருக்கிற நிறைய ஃப்ரூட்ஸ் கூட இருக்குது. ஸோ அது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்ற ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பழுத்துடுச்சு. கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்குது. பிங்க், ரெட் அண்ட் எல்லோ இந்த மூணுமே இருக்குது. இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து ரெட் கலர். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். இதை இப்படி எடுத்துட்டு ஆரஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இதை மட்டும் தனியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பெருசாக இருக்காது, லைட்டாக புளிப்பாக ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதே சமயம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இந்த சம்மர் சீசனில் எல்லாருமே இதை வாங்கி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.